ஆங்கரோட அடையாள சின்னமே பிரியங்கா தான், இப்போ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இப்போ குரேஷி பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம மணிமேகலைக்கு. எஸ், இப்போ வந்து மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அந்த சண்டையே கிடையாதுங்க. மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காவோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வாரே சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஏன்னா சமீபத்தில் மணிமேகலை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதில் சொம்ப தூக்கி எறிகிற மாதிரியும் ஜால்ரா தட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை பார்த்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குரேஷி சுனிதாவை எல்லாமே மறைமுகமாக தாக்கி மணிமேகலை பேசியிருந்தாங்க. இதனால் ட்ரிகரான நிறைய பேர், நம்ம மாக்காப்பாலாம் செருப்பு ஃபோட்டோவே எடுத்து வச்சாரு, டிஜே பிளாக்கும் அதே மாதிரியே வச்சுருந்தாங்க, செருப்பு தூக்கி ஃபோட்டோவை எடுத்து அதை ஸ்டோரியில் வச்சுருந்தாங்க. இப்போ குரேஷி என்ன போட்டிருக்காருன்னா, நான் கெட்டவன் நான் ஒத்துக்குவேன்ப்பா, நல்லவன் இல்லை தான், ஆனால் நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுறீங்க பாருங்க, அதை தான் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கரோட அடையாளமே பிரியங்கா தான் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை வந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையாகவே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உண்மை தான், என்னை டேக் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு குரேஷி வந்து மணிமேகலைக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா இப்போ ஆங்கர்ஸ் இஷ்யூ தானே போயிட்டு இருக்கு, அதனால ஆங்கருக்கு அடையாளமே பிரியங்கா தான், இப்போனால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ குரேஷியும் வம்பளை இறங்கிட்டாரு. ஸோ ஆளுக்கு ஒவ்வொன்று மாற்றி ஸ்டோரி வச்சு அவங்களோட பகையை வன்மத்தெல்லாம் தீர்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, யார் மேலே சரி யார் மேலே தப்பு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.